ஒரு காலத்தில் சிஎஸ்கேல சும்மா உட்காந்துருந்த பையனா, இப்போ யாரை பார்த்தாலும் வெளுத்து வீசுறானா. சுற்றி வளைச்செல்லாம் பேச விரும்பல, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு மேட்ச் நடந்துச்சா. மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கு, ரிக்கில்டன் 9 ரனுக்கு அவுட்டு. அடுத்து வந்த திலக் வர்மாவும் டக் அவுட்டு. ஸ்கையும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து டீம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரை சேர்த்திட்டு இருக்காங்க. அடித்து பொழந்து வீசலைனாலும் ரோஹித் சர்மா 5 4 ஒரு 6 காட்டினாப்புல. இதுக்கப்புறம் தலைவன் மென்மேலும் முரட்டுத்தனமாக காட்ட போகிறான்னு நினைப்போம். அதுதான் கிடையாது. நம்மால் காலி. சூரியகுமார் யாதவ் 50 போட்டாப்புல. டீமு 162 ரன் அடிச்சு போட்டானுங்க. கேஎல் ராகுலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த மேட்ச்சில் 1 ரனுக்கு அவுட்டு. நிதிஷ் ராணா டக் அவுட்டு. பத்தும் நிஷாங்காவும் போன மேட்சோட ஆட்ட நாயகன் சமீர் ரிஸ்வியும் க்ரீஸில் இருக்காங்க. நிஷாங்கா நல்லாவே ஆட ஆரம்பிச்சிட்டான். சுமார் 6 4 ஒரு 6 44 ரனுக்கு அவுட் ஆகிட்டான். இன்னும் 10 ஓவர் இருக்குது, 90 ரன் பக்கம் அடிக்கணும். சமீர் ரிஸ்வி பொறுமையாக ஆடிட்டு இருந்தான் அது வரைக்கும். அதுக்கப்புறம் வெடியை போட்டு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டான். மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸை 8 திக்கும் திசையிலே அடிக்கிறான் பஸ். பும்ராவை தவிர எவனாவது பவுலர் வந்து போட்டேன்னா உன் குடலை உருவி மாலையாக போடுவேன்னு சொல்லிட்டு போட்டாலே 6 4 தான். இது எவ்வளோ பெரிய கொடூர இன்னிங்ஸ்னு தெரியணும்னா, 4வது விக்கெட்டுக்கு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதில் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் டேவிட் மில்லர் அடித்தாப்புல. மற்ற எல்லா ரன்னும் அடித்தது ரிஸ்வி. அவன் இப்போ கொளுத்துனா பார்த்தீங்களா, கொளுத்து. இது வந்து ஒரு க்ரூஷியலான பீரியடு மேட்ச்லேயே. கட்டையை போட்டு நின்றுருந்தானா அப்படியே ப்ரெஷரு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிருக்கும். ஏன்னா பும்ராலாம் போடுறாப்புல ஒரு ஓவரில் 1 ரன் தான் தலைவன் கொடுத்துருக்கான். ஆனால் மற்றவங்கள எல்லாத்தையும் ஈடு கட்டணுங்கிறக்காக பும்ரா மட்டும் அப்படியே லைட்டை விட்டுட்டு, ஆனால் அவங்க டீமில் மற்றவனாவது பவுலர் வந்து போட்டான்னா செத்தான் சேகர்னு சொல்லிட்டு 7 4 7 6 காட்டு சுற்று மட்டும் சுற்றாமல் தரமான ஷாட்டுகள்லாம் அடித்தான். அடித்து 90 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டான். இப்போ என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி மேட்சை ஒத்தாலாக நின்று க்ளோஸ் பண்ணிட்டான். கடைசியில் ஸ்டப்ஸும் மில்லரும் சேர்ந்து 19வது ஓவரில் மேட்சை முடித்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஆப் அடித்து ஜெயிச்சிட்டாங்க.